நம்ம கடையில் வந்து நிறைய மசாலாலாம் கேட்டனால இப்போ நம்ம மசாலா சேலும் ஓனாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, மல்லிப்பொடி, சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, மட்டன் மசாலா எல்லாமே இப்போ இவ்வளோ வந்து அவைலபிளாக நம்மள்ட்ட இருக்குது. இப்போ பக்ரீத்லாம் வரனால மசாலா வந்து சேல் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சள் பொடி தீர்ந்தனால மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து ரெடி பண்ணதுக்கு வேண்டியால் எல்லாமே காய வச்சு ரெடியாக இருக்குது. இது வந்து நம்மள்ட்ட நம்ம ஒரு ஸ்பெஷல் வந்து நம்ம மசாலாலே ரொம்ப நல்லா ஓடுறது வந்து நாகர்கோவில் கறிக்குழம்பு மசாலா. அதாவது சிக்கன், மட்டன், பீஃபு எல்லாத்துக்குமே இந்த மசாலா நீங்கள் போடலாம். எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். லவங்கம், பட்டை, கிராம்பு எல்லாமே இதிலே நாங்கள் போட்டு எல்லாமே திரித்து வச்சுருப்போம். சோம்பு எதுவுமே சேர்க்காண்டாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு இதில் இந்த மசாலாவை அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு திக்னஸுக்கு கூடுதலாக வேணுமா கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் பால் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மசாலாவே திக்னஸாக தான் இருக்கும். இதில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாண்டா. நாங்கள் வந்து சேல் பண்ண மசாலாவில் ரொம்ப சேல் ஆகிறது வந்து இந்த நாகர்கோவில் கறிக்குழம்பு மசாலாவும் நாகர்கோவில் மீன் குழம்பு மசாலாவும் தான். இப்போ மீன் குழம்பு மசாலா ஸ்டாக் இருக்கனால பக்ரீத்லாம் வரனால கறிக்குழம்பு மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வீட்டிலே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் கிடையாது, எந்த கலப்படமும் கிடையாது. சுத்தமான முறையில் அழகாக நாங்களே புடச்சி எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பொடி திரிச்ச உடனே அடுத்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.